ஓகே. ஸோ டாபிக் ஹெட்டிங் ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர். அதில் நம்ம கேசியஸ் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டருங்கிறது கேசியஸ், லிக்விடு, சாலிட் மூணுமே சேர்த்து பார்க்குறது தான். நம்ம லிக்விடுங்கிறத நம்ம சொல்யூஷனில் பார்த்துட்டோம். சொல்யூஷனுங்கிற லெசனில் அந்த லிக்விடை பற்றி ஃபுல்லாக அங்கே அவனோட லா என்ன, அதில் டிவியேஷன் என்ன, அவனோட நேச்சரில் அங்கே பார்த்துட்டோம். சாலிட் ஸ்டேட்டுங்கிறதையும் தனியாக ஒரு லெசனாகவே பார்த்தாச்சு. ஸோ இப்போ இந்த லெசனில் ஆக்சுவலாக கேசியஸை மட்டும் சரிங்களா சார் இப்போ பெருசாக இம்பார்ட்டன்ட் இருக்கா இல்லையானுங்கிறது ரெண்டாவது. ஒருவேளை கேட்டுட்டா ஏன்னா ப்ளூ பிரிண்ட் அப்படிங்கிறது ஃபிக்ஸ்டு ப்ளூ பிரிண்ட் இல்லை. அதனால் ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டரில் கொஸ்டின் வரும் வராது அதெல்லாம் இப்போ யோசிக்க வேண்டாம். ஸோ இதில் என்ன இருக்குன்னு பார்த்துக்குங்க, அவ்வளோதான் சரிங்களா. ஸோ அதிகமாக இருக்காது அந்த இம்பார்ட்டன்ட் அந்த ஃபார்முலாஸ் என்ன அங்கே என்ன நடந்திருக்கு, ஸோ அது ரிலேட்டடாக வர கிராஃப் அந்த மாதிரி மட்டும் பார்த்து வைங்க. சப்போஸ் நாளைக்கு உங்களுக்கு பெரிய ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் ஒரு கொஸ்டின் சப்போஸ் இந்த ஒரு 1 ஹவர் நீங்கள் அப்சர்வ் பண்ணுறதுல ஒரு கொஸ்டின் ப்ளஸ் ஆச்சுன்னா அது 4 மார்க்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குமே. கவனிங்க, இதில் கவனிங்க சார். கேசியஸ் ஸ்டேட்டில் சார் ஃபஸ்ட்டு இப்போ இந்த வால்யூம் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் சொல்கிறோம் இல்லைங்களா. முதல்ல என்னென்ன ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ண போகிறோங்கிறது அப்படி சொல்லிடுவோம். சார் வால்யூம் அப்படின்னா என்ன சார்னா, த கேசியஸ் ஹேவ் டெண்டன்சி டு ஆக்குப்பை ஆல் அவைலபிள் ஸ்பேஸ். நான் எஸ்பெஷலி இப்போ வால்யூம் வந்து யாருக்கு சொல்கிறேன்னா கேசியஸ்க்கு. ஸோ கேசியஸ் பொறுத்த வரைக்கும் வால்யூம் அப்படிங்கிறது என்னென்னா சார், ஒரு பீக்கர் இருக்குன்னா ஸோ அதில் எவ்வளவு வால்யூம் ஆக்குப்பை பண்ண முடியுமோ ஸோ அது எல்லாமே எடுத்தா இருக்கும். ஸோ வால்யூம்க்கு எப்படிங்க சொல்கிறான்னா த கேசியஸ், அதாவது கேசியஸோட வால்யூம் நம்ம பார்க்குறது கேசியஸோட வால்யூம் தான். ஸோ gaseous have tendency to occupy all available space. சரிங்களா சார். அப்போ வால்யூம் ஆஃப் கேஸ்னால் என்ன சார் சொல்லுவீங்க அப்படின்னா சார், வால்யூம் ஆஃப் நீங்கள் அந்த கண்டெய்னரோட வால்யூம் என்னவோ அதுதான் வரும். த வால்யூம் ஆஃப் கேஸ் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் கண்டெய்னர் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் இப்போ கேஸஸோட டெம்பரேச்சர் அப்படின்னு எடுத்திங்கன்னா, ஒரு டெம்பரேச்சர் அப்படின்னு ஒரு ஃபேக்டர் எடுத்திங்கன்னா, இப்போ டெம்பரேச்சர் அப்படி எடுக்கிறேன் சார். இது என்ன சார்னா, இட் இஸ் எ டிகிரி ஆஃப் ஹாட்னஸ்ன்னு சொல்கிறாங்க. நல்லா கவனிங்க. ஸோ இட் இஸ் எ டிகிரி ஆஃப் ஹாட்னஸ் ஆர் கோல்ட்னஸ். ஹாட்னஸ்ஸும் சொல்லலாம், நீங்கள் கோல்ட்னஸ் அது சொல்லலாம், கோல்ட்னஸ் சரிங்களா சார். இதில் கன்வர்ஷன் நமக்கு தெரியும். சப்போஸ் சென்டிகிரேடில் கொடுத்துருக்கா அப்படின்னா சென்டிகிரேட் டு கெல்வின் மாற்றுறதுன்னா ப்ளஸ் 273 ஆட் பண்ணுவோம். அதோட எக்ஸாக்ட் வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா, இப்போ எனக்கு சென்டிகிரேட் டு கெல்வின் மாற்றணும், சென்டிகிரேட் டு கெல்வின் மாற்றணும் அப்படின்னா ஸோ இப்போ கெல்வின் அப்படிங்கிறது இந்த சென்டிகிரேடில் ப்ளஸ் 273.15 இதுதான் எக்ஸாக்ட் வேல்யூ. நம்ம பெரும்பாலும் எல்லா சமலையும் என்ன ஆட் பண்ணோம்னா 273 ஆட் பண்ணுவோம். பட் இதோட ஒரிஜினல் வேல்யூ 273.15. சார் நெக்ஸ்ட் ப்ரெஷர். இந்த கேசியஸோட ப்ரெஷர் அப்படிங்கிறது என்ன? ஸோ இட் இஸ் எ ஃபோர்ஸ். இந்த ப்ரெஷர் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்ட்ரேட்டட் பை எ கேஸ் பர் யூனிட் ஏரியா. சார் இந்த ப்ரெஷருங்கிறது எஃப் பை ஏன்னு சொல்லுவாங்க, ஃபோர்ஸ் பை ஏரியா. ஸோ எவ்வளவு ஃபோர்ஸ் எவ்வளவு ஏரியா பர் யூனிட் ஏரியாவில் எவ்வளவு ஃபோர்ஸ் இருக்குது. இதுக்கான யூனிட் என்ன சொல்லலாம்னா நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் சொல்லுவாங்க. ஏரியாவுக்கு மீட்டர் ஸ்கொயர். ஸோ இது நியூட்டன். சார் இதில் இந்த ஒரு சில கன்வர்ஷன் மட்டும் இதுலேயும் இந்த ப்ரெஷர்லேயும் பாருங்கள். இப்போ 1 அட்மாஸ்பியர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. 1 அட்மாஸ்பியர் அப்படிங்கிறது என்னென்னா 760 mm ஆஃப் மெர்க்குரி ஹெச்ஜி மில்லிமீட்டர். 760 மில்லிமீட்டர் ஆஃப் மெர்க்குரி. சார் இதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா 760 டார் அப்படின்னு சொல்லலாம். டார், TORR, டார் அப்படின்னு சொல்லலாம். சார் இதை நீங்கள் பாஸ்கலில் சொல்லணுன்னா 1.01 × 10⁵ PA பாஸ்கல். இந்த யூனிட் கன்வர்ஷனுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஆனால் இது இந்த லெசனுக்குன்னு இல்லை, நீங்கள் வேறு ஏதாவது கேசியஸ் ரிலேட்டடாக இப்போ கெமிக்கல் ஈக்குலிபிரியமே இருக்குது, அதில் ஏதாவது ஒரு கேசியஸ் நேச்சர் இருக்க சப்ஸ்டன்ஸுக்கு நம்ம ஏற்கனவே ஒரு சம் கூட இந்த மாதிரி ஒரு டீல் பண்ணணும். ஸோ உங்களுக்கு என்ன கொடுத்துருந்தானா இப்போ இதில் இப்போ இந்த பாஸ்கலில் கொடுத்துருந்தான் சார், பாஸ்கல் டு நம்ம ப்ரெஷர் அட்மாஸ்பியர் கொண்டு வரதுக்கு அப்படின்னு நம்ம இதெல்லாம் பார்த்துருக்கோம் சரிங்களா. அப்போ இந்த 760 டார் அப்படிங்கிறது என்ன சொல்கிறோன்னா 1.01 × 10⁵ பாஸ்கல் அப்படின்னு சொல்லலாம். சார் இதில் இன்னொரு கன்வர்ஷன், இப்போ இந்த 1 பார் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. 1 பார்ங்கிறது என்னென்னா ஸோ 10⁵ பாஸ்கல். இதுவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், இப்போ அட்மாஸ்பியர், இப்போ 1 அட்மாஸ்பியருங்கிறது 1.01. சார் பெரிய டிஃப்ரென்ஸ் ரெண்டுக்கு கிடையாது சார். இப்போ அட்மாஸ்பியருங்கிறது 1.01 சொல்கிறோம். அப்போ 0.01 தான் பெரிய டிஃப்ரென்ஸே. ஸோ இப்போ இந்த அட்மாஸ்பியருக்கும் பாருக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லைன்னு சொல்ல வர்றேன் ரைட்டுங்களா சார். இது ஃபஸ்ட்டு. அப்போ நீங்கள் கேசியஸ்னாலே ஸோ அந்த கேசியஸோட வால்யூம்ங்கிறது என்ன, கேசியஸோட டெம்பரேச்சர் அப்படிங்கிறது என்ன, ஸோ கன்வர்ஷன். அதே மாதிரி ப்ரெஷருங்கிறது என்ன. ஸோ ப்ரெஷருங்கிறது ஃபோர்ஸ் பை ஏரியா ப்ளஸ் நெக்ஸ்ட்டு இந்த அட்மாஸ்பியர், இந்த யூனிட் கன்வர்ஷன் அட்மாஸ்பியர், இந்த பாரு
ப்ளஸ் இந்த மெர்க்குரியில் நம்ம என்ன ப்ரெஷர் சொல்கிறோம், டாரில் என்ன சொல்கிறோம், ப்ளஸ் பாஸ்கலில் என்ன சொல்கிறோம். ரைட்டுங்களா? ஸோ நெக்ஸ்ட் அடுத்த ஹெட்டிங். ஸோ அடுத்து இதில் எஸ் நெக்ஸ்ட் பாருங்கள் சார், ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கேசியஸோட லாஸ் அப்படி ஒன்றா சொல்லிடுவோம். இதில் ஃபஸ்ட்டு பார்க்குறது பாயில்ஸ் லா. பாயில்ஸ் லா இது என்ன சார் இது அப்படின்னா, சார் இந்த ப்ரெஷருக்கும் வால்யூமுக்கும் ரிலேஷன் சொல்கிறது தான் பாயில்ஸ் லா. சார் இப்போ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ என்னென்ன நம்ம ஃபேக்டர்ஸ் எல்லாம் எடுக்க போகிறோன்னா, ப்ரெஷர், வால்யூம், நம்பர் ஆஃப் மோல், டெம்பரேச்சர், இந்த 4 பேர் தான் நம்ம டார்கெட். இந்த ப்ரெஷர், வால்யூம், நம்பர் ஆஃப் மோல், டெம்பரேச்சர். இப்போ நான் இந்த பாயில்ஸ் லாவில் யாரோட ரிலேஷன் பார்க்க போகிறோன்னா, ப்ரெஷருக்கும் வால்யூமுக்கும் என்ன ரிலேஷன் இருக்குது. அப்போ சார் ஏதாவது 2 ஃபேக்டருக்கு மட்டும்தான் ரிலேஷன் நான் பார்க்குறப்ப, அந்த மீதி இருக்க 2 ஃபேக்டர் இருக்கு இல்லைங்களா, அதை நான் எப்படி எடுத்துக்கணும்னா கான்ஸ்டண்ட்டாக எடுத்துக்கணும். இதான் இதில் ஃபஸ்ட்டு. அப்போ பாயில்ஸ் லாங்கிறது கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர். ஸோ பாயில்ஸ் லாங்கிறது கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் அண்ட் நம்பர் ஆஃப் மோல்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ்லையும் வேரியபிளாக இருக்கக்கூடாது, டெம்பரேச்சரும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். ஸோ இந்த கண்டிஷனில் தான் நீங்கள் ப்ரெஷருக்கும் வால்யூமுக்கும் ரிலேஷன் பார்க்க முடியும். சரி, இங்கே என்ன சார் ரிலேஷன் இருக்குன்னா, இப்போ நான் நார்மலாக ஒரு பீக்கர் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். எனக்கு பீக்கரில் இப்போ கேசியஸ் இவ்வளோ ஃபில் ஆகிருக்கு. ஒரு பீக்கர், அந்த பீக்கரில் இவ்வளோ கேசியஸ் இருக்குது, ஃபுல்லாக கேஸ் இருக்குது. சரிங்களா? இப்போ வால்யூம் எவ்வளோ சார் இருக்குது? இப்போ வால்யூம் எவ்வளோ இருக்குன்னா, எனக்கு 1 லிட்டர் இருக்குது. வால்யூம் வந்து 1 லிட்டர் இருக்குது. சரிங்களா? இப்போ இங்கே மேலே ப்ரெஷர் எவ்வளோ சார் இருக்குது? இதில் ப்ரெஷர் எவ்வளோ இருக்குது அப்படின்னா, இந்த ப்ரெஷர், இந்த பிஸ்டனில் எவ்வளோ ப்ரெஷர் இருக்குன்னா 1 அட்மாஸ்பியர் ப்ரெஷர் கொடுத்துருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், சேம் இதே பீக்கர் தான், நான் வால்யூமை பாதியாக அப்படியே ரெடியூஸ் பண்ணிட்டேன். இப்போ வால்யூம் எனக்கு எவ்வளோ இருக்குன்னா 0.5 லிட்டர்னு குறைஞ்சிருச்சு. சார் இப்போ இங்கே பிஸ்டனில், இந்த பிஸ்டனில் எவ்வளோ சார் ப்ரெஷர் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, எஸ் கவனிங்க. இப்போ இந்த ஆக்சுவலாக பாயில்ஸ் லாங்கிறது நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், ப்ரெஷருக்கும் வால்யூமுக்கும் ரிலேஷன் பார்க்குறோம். இங்கே டெம்பரேச்சரையும் நம்பர் ஆஃப் மோலையும் கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கணும். சரிங்களா? ப்ரெஷரையும் நம்பர் ஆஃப் மோல்ஸையும் கான்ஸ்டண்ட்டாக வச்சுருக்கணும். இதில் நான் ஃபஸ்ட்டு வால்யூமை வந்து 1 லிட்டரில் இருக்குது, 1 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் கொடுக்குறேன். இப்போ நான் இங்கே ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணுறப்ப 1 அட்மாஸ்பியர்லேருந்து 2 அட்மாஸ்பியராக இன்க்ரீஸ் பண்ணுறப்ப எனக்கு என்ன குறைஞ்சிருதுன்னா வால்யூம் குறைஞ்சிருது. ரைட்டுங்களா? வால்யூம் குறைஞ்சிருது. ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன ரிலேஷன்னா, ப்ரெஷர் இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு வால்யூம். ஸோ ப்ரெஷர் இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு வால்யூம். எஸ், இப்போ ப்ரெஷர் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு வால்யூம். கவனிங்க சார், இந்த இடத்துல கிராஃப் கவனிங்க. இதில் கொஸ்டின் வந்துச்சுன்னா என்ன ரிலேஷன் வித் கிராஃப் இதில் முக்கியம்னு சொன்னேன். சார் நம்ம கிராஃப் போடுறதுக்கு முன்னாடி இந்த ஃபார்முலா கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிக்கிறேன். இப்போ நான் இந்த டைரக்ட்லி ப்ரொபோஷனல் எடுத்துகிட்டு ஒரு கான்ஸ்டன்ட் கொடுக்குறேன். ஸோ இப்போ P இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு, நான் கான்ஸ்டன்ட் அப்படியே கான்ஸ்டன்ட்னே கொடுத்துக்கிறேன். ஸோ கான்ஸ்டன்ட் அப்போ ஈக்குவல் டு கொடுக்குறேங்க, ஈக்குவல் டு அந்த டைரக்ட்லி ப்ரொபோஷனல் எடுத்துகிட்டு ஈக்குவல் டு கொடுக்குறேன். அப்போ P இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் டிவைடட் பை வின்னு வரும். இந்த V எங்கள் ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடுங்க. ஸோ PV இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இதுதான் பாயில்ஸ் லா. PV இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னு வர்றது தான் பாயில்ஸ் லா. சரிங்களா? கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ரெஷரில் PV எப்படி இருக்குன்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். சரி சார், இப்போ நான் 2 டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர், சாரி 2 டிஃப்ரெண்ட் ப்ரெஷர், 2 டிஃப்ரெண்ட் வால்யூம் அப்படின்னு எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி மாற்றிக்கலாம்னா, ஸோ P1 V1 ஈக்குவல் டு P2 V2. இது எதுக்கு சார் ஈக்குவலாக இருக்குன்னா, இதுவும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அதாவது இப்போ 2 சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இது சப்ஸ்டன்ஸ் 1, இது சப்ஸ்டன்ஸ் 2 அப்படின்னு எடுக்கிறப்ப, அப்போ இவனோட P1 P2 ஈக்குவல் டு P2 V2 ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்னு இருக்கும். இல்லை 2 ஸ்டேஜுக்கு அப்படின்னு எடுத்திங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ரைட்டுங்களா? இப்போ இந்த ஃபார்முலாவை பாருங்கள். ஸோ இந்த ஃபார்முலா என்ன இருக்குன்னா, P இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் பை Vன்னு இருக்குங்களா? இதை நான் Y இஸ் ஈக்குவல் டு mx அப்படிங்கிற ஃபார்மெட்டில் இருக்கான்னு பாருங்கள். இங்கே என்ன இருக்குன்னா, P இஸ் ஈக்குவல் டு மேலே கான்ஸ்டன்ட்டு டிவைடட் பை Vன்னு இருக்குது. நான் இது என்ன ஃபார்மெட்டில் எடுத்துக்கிறேன்னா, Y இஸ் ஈக்குவல் டு mx அப்படிங்கிற. சார் Y இஸ் ஈக்குவல் டு mxனா கிராஃப் எப்படி சார் வரும்னா, இப்போ இங்கே Y ஆக்சிஸ், இது X ஆக்சிஸ். இப்போ இந்த Y இருக்க வேண்டிய இடத்துல யார் இருக்காங்கன்னா இந்த ப்ரெஷர். அப்போ இங்கே ப்ரெஷருக்கும் X இருக்க வேண்டிய இடத்துல யார் இருக்கான்னா வேரியபிள் வந்து V தான். சரிங்களா? அப்போ நீங்கள் V எடுத்துக்கங்க, 1/Vன்னு எடுத்துக்கங்க, 1/V.
ம். ஸோ இப்போ எடுத்தீங்கன்னா, இங்க பாருங்க சார் y mxனாலே உங்களுக்கு இது பாசிட்டிவ் தான். கிராஃப் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்னா, இந்த இடத்துல இருந்து. எஸ்ப்பா. y mxன்னு இருந்தா ஆரிஜின்ல இருந்து 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்போ எனக்கு இது பாருங்க, இந்த m வந்து பாசிட்டிவா தான் இருக்கு. அப்போ இங்க முன்னாடி இருக்க வேல்யூ. ஸோ இப்போ இதில ஸ்லோப் எடுத்தீங்கன்னா, அந்த ஸ்லோப்புங்கிறது யாருன்னா, அந்த கான்ஸ்டன்ட் என்னவோ அதான் ஸ்லோப். இந்த கிராஃப் புரியுதான்னு பாருங்க. நான் இதை மறுபடியும் சொல்கிறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பாயில்ஸ் லா தான் சொல்லியிருக்கேன். ஆக்சுவலாக பாயில்ஸ் லாங்கிறது என்னென்னா, கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் அண்டு நம்பர் ஆஃப் மோல்ஸில் நான் ப்ரெஷருக்கும் வால்யூமுக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு பார்க்க போகிறேன். அதுக்கு என்ன பண்ணேன்னா, சார் ஃபஸ்ட்டு 1 லிட்டர் வால்யூமில் நான் கேஸ் எடுத்திருக்கேன். அங்கே ப்ரெஷர் ஒரு பிஸ்டன் வச்சுருக்கேன். அந்த பிஸ்டன் எவ்வளோ ப்ரெஷரில் இருக்குன்னா 1 அட்மாஸ்பியர் ப்ரெஷரில் இருக்குது. இப்போ நான் ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணுறேன். ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணுறப்ப பிஸ்டன் ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்துடுது. இப்போ வால்யூம் எவ்வளோ இருக்குன்னா 0.5 தான். அப்போ பாருங்கள் சார், இப்போ வால்யூம் என்ன ஆயிடுச்சுன்னா 1 லிட்டர்லேருந்து 0.5ன்னு வால்யூம் குறைஞ்சிருச்சு. ப்ரெஷர் என்ன ஆயிருக்குன்னா 1 அட்மாஸ்பியர்லேருந்து 2 அட்மாஸ்பியர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ பாயில்ஸ் லாங்கிறது ப்ரெஷருக்கும் வால்யூமுக்கும் இன்வர்ஸ் ரிலேஷன் இருக்குன்னு சொல்கிறான். ப்ரெஷர் இன்க்ரீசஸ், வால்யூம் டிக்ரீசஸ். அதை தான் P இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு 1/V. இப்போ நான் இந்த டைரக்ட்லி ப்ரொபோஷனல் எடுத்துகிட்டு ஒரு கான்ஸ்டன்ட் கொடுக்குறேன். ஸோ இப்போ P இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் பை V. இதில் V எங்கள் ரைட் சைடு லெஃப்ட் சைடு கொண்டு வந்தீங்கன்னா PV இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்னு வரும். இப்போ இந்த 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 ஈக்குவேஷன் இருக்கு இல்லைங்களா, மறுபடியும் கூட போடுற பாருங்க. எனக்கு ஈக்குவேஷன் என்னென்னா, ஸோ P இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் பை Vன்னு இருக்குது. சார் இந்த ஈக்குவேஷனுக்கு கிராஃப் நீங்கள் எப்படி போடுவீங்க? இந்த ஈக்குவேஷனுக்கான கிராஃப் எப்படி சார் வரும்னா, நான் இது என்ன ஃபார்மெட்டில் இருக்க மாதிரி எடுத்துக்கிறேன்னா, y இஸ் ஈக்குவல் டு mx. ஏன்னா அது மட்டும்தான் இருக்குது. கூட ப்ளஸ்ஸோ மைனஸோ போட்டு யாரும் இல்லை. அப்போ இது y இஸ் ஈக்குவல் டு mx தான். சார் y இஸ் ஈக்குவல் டு mxனா கண்டிப்பாக கிராஃப் எப்படி இருக்குன்னா அப்படி ஆரிஜினில். இதில் எது எங்கே சார் இன்புட் பண்ணுறது? இந்த y இருக்க வேண்டிய இடத்துல யார் இருக்காங்கன்னா ப்ரெஷர். அப்போ இங்கே ப்ரெஷர் போட்டுக்குங்க. எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல யார் இருக்கான்னா வேல்யூம். இங்கே V போட்டுக்குங்க. சார் இங்கே தான் P எடுக்கணுமா இல்லை இங்கே தான் V எடுக்கணுமானா, ஏன் இந்த ஈக்குவேஷனை நீங்கள் எப்படி சொல்லி பாருங்கள். V எங்கேயே வச்சுக்கிட்டு ப்ரெஷரை எங்கே கொண்டு வாங்க. அப்போ V இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் பை Pன்னு வரும். அப்போ நீங்கள் இது ரெண்டு மாற்றி எடுத்தாலும் தப்பு இல்லை சார். இங்கே நீங்கள் வால்யூமும் இங்கே ப்ரெஷர் எடுத்தாலும் சரி, அப்பயும் சேம் இதே கிராஃப் தான் கிடைக்கும். இப்போ இதுக்கு நீங்கள் ஸ்லோப் எடுக்கிறீங்க. நான் ஸ்லோப் எப்படி எடுக்கணும்னு சொன்னேன்னா, இப்போ இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். இது எப்பயுமே மாறாது. இதில் நான் இப்போ எக்ஸ் ஆக்சிஸ்க்கு ஒரு 90 டிகிரிக்கு ஒரு லைன் வரைகிறேன், இப்படி வரும். அதே மாதிரி ஒய் ஆக்சிஸில் 90 டிகிரிக்கு ஒரு லைன் வரைகிறேன். ஸோ இப்போ இந்த ஏரியா தான் ஸ்லோப்புன்னு சொல்கிறேன். ஸ்லோப்புனா இந்த லைன் வந்து எவ்வளவு சாஞ்சு இருக்குன்னு சொல்கிறது, சரிங்களா? இப்போ இந்த லைன் இது வந்து டிஒயில் இருக்க டிஸ்டன்ஸு, இது டிஎக்ஸில் இருக்க டிஸ்டன்ஸு. இந்த dy பை dxன்னு எடுத்திங்கன்னா, dy பை dxன்னு எடுத்திங்கன்னா அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா எம்முக்கு. அதை தான் இந்த ஈக்குவேஷன் சொல்கிறான். அப்போ இதில் எம்ங்கிறது யார் சார்? சார் ப்ரெஷரை தான் நம்ம இங்கே எடுத்துட்டோம். இந்த விங்கிறதுக்கு பதிலாக இங்கே விங்கிறது கீழே இருக்கிறதால 1/Vன்னு எடுத்துக்க. 1/V இங்கே ப்ரெஷர், இங்கே 1/V. ஏன்னா வால்யூம் வந்து கீழே 1/ன்னு இருக்குது. அதே மாதிரி எடுத்துக்கங்க. அப்போ தான் நீங்கள் இந்த கிராஃப் வரும். ப்ளஸ் இங்கே ஸ்லோப் அப்போ எம் இருக்க வேண்டிய இடத்துல யார் இருக்கான்னா இந்த கான்ஸ்டன்ட் இருக்குது. அப்போ அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ என்னவோ ஸோ அதுதான் இந்த எம்மா வரும். புரியுதுங்களா? ஹலோ, எஸ். இப்போ நான் இதுலேயே பாரு, இந்த கிராஃபுங்கிறது சார் இந்த ஒரு கிராஃப் தான் கேட்க போகிறோம் அப்படின்னு கிடையாது. இப்போ பிவி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொன்னேன். இப்போ பிவி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ஸோ இது எப்படி எடுத்துக்கிறேன்னா, இப்போ y இஸ் ஈக்குவல் டு mx அப்படின்னு எடுத்துக்கல. y இஸ் ஈக்குவல் டு mx அப்படின்னு எடுத்துக்கங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு கிராஃப். எஸ். இப்போ பாருங்கள், இந்த y இஸ் ஈக்குவல் டு mx ஃபார்மேட். இப்போ நான் யாருக்கு கிராஃப் போடுறேன்னா, இந்த பிவிக்கும், ஸோ பிவி அப்படி டேரெக்டாக அந்த ஒய் இருக்க வேண்டிய இடத்துல பிவி அப்படி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் போடுற கிராஃப் வந்து பிவிக்கும், இப்போ நான் ஒரு ப்ரெஷருக்கோ இல்லை வால்யூம்க்கோ அப்படி எடுத்துக்கிறேன். இப்போ நான் ப்ரெஷர், எஸ். இப்போ கவனிங்க, இப்போ நான் அதே பாயில்ஸ் லாவுக்கு இந்த பிவிக்கு நான் ப்ரெஷர் இப்போ இன்க்ரீஸ் பண்ணுறேன். நான் இப்போ ஒரு நிமிஷம் கவனிங்க சார். பிவி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னு இருக்குது. இப்போ நான் பிவியை வந்து ஒய் ஆக்சிஸில் எடுத்துகிட்டு நான் ப்ரெஷருக்கு ஒரு கிராஃப் போட்டேன் அப்படின்னா, சார் இது கான்ஸ்டன்ட்டுங்கிறப்ப அந்த வேல்யூ மாறாது. இப்போ எப்படி சார் கிராஃப் வரும்னா இந்த மாதிரி தான் வரும். எனக்கு எந்த சேஞ்ச் இருக்காது. நீங்கள் ப்ரெஷரை மட்டும் சேஞ்ச் பண்ணுறதால வேல்யூ மாறாது. ஏன்னா நீங்கள் ப்ரெஷரை மாறுறப்ப அது மாறுற மாதிரி இருந்துச்சுன்னா
ஸோ இன்க்ரீஸோ டிக்ரீஸோ ஆகிற மாதிரி இருந்தால் இது கான்ஸ்டன்ட் வராதே. அப்போ அந்த பிவியை மல்டிபிள் பண்ணுறது ஒரே வேல்யூ அப்படின்னா நீங்கள் ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா அந்த வேல்யூ சேஞ்ச் ஆகாது. வேல்யூவில் ப்ரெஷர் சேஞ்ச் ஆகாது. சரிங்களா? எனக்கு பிவியோட நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதால அந்த பிவியோட வேல்யூ சேஞ்ச் ஆகாது, கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். ரைட்டுங்களா? சப்போஸ் இதுலேயே என்ன கொடுப்போம் அப்படின்னா சார் லாக் வேல்யூவில் கொடுப்பான். லாக் வேல்யூ அப்படின்னா சார் இப்போ நம்ம அந்த ஈக்குவேஷனுக்கு லாக் கொடுங்க. இப்போ பிவி ஈக்குவல் டு என்ன இருக்குன்னா இப்போ பி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் பை வீன்னு இருக்குது. இப்போ நீங்கள் ரெண்டு சைடு லாக் எடுங்க. அப்போ லாக் பின்னு வந்துடும். இங்கே லாகு கான்ஸ்டன்ட் இருக்குது பை வீன்னு இருக்குது. இப்போ நான் யாருக்கு கிராஃப் போடுறேன்னா இந்த லாக் பிக்கும் லாக் பி. சரிங்களா? ப்ளஸ் இந்த இடத்துல பாருங்கள் லாக் எம் பை வி இதை பிரிச்சுக்குங்க. அப்போ லாகு கான்ஸ்டன்ட் வந்துடும் மைனஸ் லாக் வின்னு வந்துடும். ஸோ இங்கே தான் லாக் வி எடுத்துக்கிறேன், லாக் வி. சார் இப்போ இவனுக்கு கிராஃப் போட்டேன் அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள். இப்போ கிராஃப்ங்கிறது பாசிட்டிவாக நெகட்டிவான்னு பாருங்கள். இது கொஞ்சம் புரிஞ்சிருச்சுன்னா இந்த லெசன் அவ்வளோதான். இதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே இதே மாதிரி தான் வரப்போகுது. ஸோ இது ஒய், இது சி. வெரி குட், அவ்வளோதான்ப்பா. இங்கே பாருங்கள், இந்த ஈக்குவேஷன் நான் எப்படி எடுத்திருக்கேன்னு பாருங்கள். இது ஒய் ஆக்சிஸில் லாக் பி எடுத்திருக்கேன், அதனால் இங்கே ஒய் கொடுத்துக்கிட்டேன். சார் எக்ஸ் ஆக்சிஸில் லாக் வி எடுத்துருக்கிறதால இது எக்ஸு. சார் அப்போ இங்கே எம்னு ஒன்று இல்லையே சார். எம்னு இங்கே பாருங்கள் மைனஸ் ஒன்றுன்னு இருக்குதா? இந்த இடத்துல மைனஸ் ஒன்று இருக்குது, அந்த மைனஸ் தான் இங்கே எம்மு. அப்போ இந்த கான்ஸ்டன்ட் யார் சார்? இன்டர்செப்ட் யார் சார்னா லாக் கான்ஸ்டன்ட். இப்போ மைனஸ் இருக்கிறதால இன்டர்செப்ட்னு ஒன்று இருக்குது. அப்போ இந்த இடத்துல கிராஃப் எப்படி வரும்னா இந்த ஒய்யில் ஒரு பாயிண்டில் ஆரம்பித்து அப்படியே நெகட்டிவ் ஸ்லோப்பாக இப்படி வந்திருக்குப்பா. தம்பி இந்த மாதிரி மட்டும்தான் கொடுக்குறான். இந்த லெசனில் கொஷின் வருதுன்னா ஸோ இதில் ஏதாவது ஒரு விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் பாயில்ஸ்லாம் அப்ளிகபிள் கரெக்டு அப்படின்னு தான் கொடுக்குறான். அப்போ எதுக்கு பாயில்ஸ்லாம் கரெக்டாக இருக்குது, எதுக்கு அப்ளிகபிளாக இருக்குது அப்படின்னு கேட்டான்னா இந்த லாக் பி வருஷம் லாகின்னு கொடுத்துருக்கானா அப்போ நீங்கள் பாயில்ஸ்லாங்கிறது என்ன? பிவிசி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் இல்லை பிசி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் பை வி. அவன் லாக் கொடுத்துருக்கானா அப்படி லாக் அப்ளை பண்ணுங்கள். புரியுதுங்களா? ஸோ இப்படி லாக் அப்ளை பண்ணோம்னா அது என்ன ஃபார்மேட், இந்த ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ்எல் எப்படி எழுதலாம் அப்படி எழுதிட்டு இப்போ பாசிட்டிவ் ஸ்லோப் வருமா நெகட்டிவ் ஸ்லோப் வருமா? சரிங்களா? அப்போ இந்த கிராஃப் அந்த கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில் எது சரியாக இருக்கும்னு போட்டிங்கன்னா போதுமா? ஸோ விட வேண்டாம், கொஞ்சம் அப்சர்வ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நான் அடுத்தலாம் இதே மாதிரி தான் ஒரு கிட்டத்தட்ட நம்ம இந்த கிராஃபோட ரூல்லாம் இதே மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் அடுத்து கொஞ்சம் அப்சர்வ் பண்ணுங்கள். இப்போ செகண்ட் அடுத்து பார்க்க போகிறது சார்லஸ் லா. ஸோ சார்லஸ் லாவில் நான் ஏற்கனவே சொன்னேன் 4 வேரியபிள் இருக்குது சார். ப்ரெஷர் இருக்குது, வால்யூம் இருக்குது, நம்பர் ஆஃப் மோல் இருக்குது, டெம்பரேச்சர் இருக்குது. சார் இந்த 4 பேரில் யாராருக்கு பார்க்க போகிறேன்னா இப்போ இந்த வால்யூமுக்கும் டெம்பரேச்சருக்கும் பார்க்குறேன். வால்யூமுக்கும் டெம்பரேச்சருக்கும். அப்போ மீதி 2 பேரையும் கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கோங்க. அப்போ இங்கே கான்ஸ்டண்ட்டாக நீங்கள் யாரை எடுத்துக்கணுன்னா ப்ரெஷரும் நம்பர் ஆஃப் மோல்ஸும் கான்ஸ்டன்ட். ப்ரெஷர் நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து கான்ஸ்டன்ட். சரிங்களா? ஸோ மீதி ரிலேஷன் இப்போ வால்யூமுக்கும் டெம்பரேச்சருக்கும் என்ன சார் ரிலேஷன்? என்ன ரிலேஷன்? கவனி, கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். இப்போ ப்ரெஷர் கான்ஸ்டன்ட்னு சொல்லிட்டோம், என்ன கான்ஸ்டன்ட் சொல்லிட்டோம். இப்போ கவனிங்க, இப்போ நான் ஒரு பீக்கர் எடுத்துக்கிறேன். எனக்கு ஒரு பர்டிகுலர் கேஸ் இப்போ உள்ளே இருக்குது, கேஸ் இருக்குது. சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா சார் உள்ளுக்குள்ளே வந்து டெம்பரேச்சரை இப்போ இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஏன்னா நான் வால்யூமுக்கும் டெம்பரேச்சருக்கும் தான் பார்க்கணும். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறேன். சார் ஆக்சுவலாக டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணால் என்ன ஆகும் தெரியுங்களா? இந்த கேசியஸ் பார்ட்டிக்கெல்லாம் மூவபிளில் தான் இருப்பான், நகர்ந்துக்கிட்டே இருப்பான், கைனட்டிக் எனர்ஜியில் இருப்பான், நகர்ந்துக்கிட்டே இருப்பான். இப்போ நீங்கள் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா இந்த கைனட்டிக் எனர்ஜியோட ஸ்பீடு அதிகமாகும். ஸோ கேசியஸ் மாலிகுல் நகர்றது வந்து கொஞ்சம் அந்த ஸ்பீடு அதிகமாகும். சார் அப்போ ஸ்பீடு அதிகமாச்சுன்னா உள்ளுக்குள்ளே கொலிஷன் அதிகமாகும். ஸோ இப்போ அந்த கொலிஷன் அதிகமாகிறப்போ உள்ள தானாகவே ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும்ப்பா. சார் நான் தான் ப்ரெஷரை கான்ஸ்டண்ட்டாக எடுக்கணும்னு சொன்னேனே. அப்போ ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகாது. அப்போ ப்ரெஷர் இன்க்ரீஸை எப்படி காம்பன்சேட் பண்ணுவான்னா சார் வால்யூம் என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகிக்கும். ஸோ இங்கே இருக்கிற வால்யூம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிக்கும். அப்போ நான் என்ன பண்ணினேன், டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணினேன். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறதால இந்த மாலிகுல்ஸோட கைனட்டிக் எனர்ஜி அதிகமாகுது, கொலிஷன் அதிகமாகுது. இதால் ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆகுது. ப்ரெஷர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதால அப்போ அந்த பிரச்சனையை அவன் எப்படி தான் சரி பண்ண முடியும்னா கொஞ்சம் வால்யூமை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொஞ்சம் இடம் நிறையா கிடச்சுன்னா அந்த ப்ரெஷர் ரிலீவ் ஆகும். அப்படி எக்ஸ்டெண்ட் ஆகி சரி பண்ணிக்கிறான். அப்போ இங்கே டைரக்ட் டெம்பரேச்சர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு வால்யூம். அதான் இப்போ இங்கே கான்ஸ்டன்ட். இல்லை வி கூட சொல்லுங்கள். ஸோ வி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு டி, எல்லாம் ஒன்று தான்.
ஸோ வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு டெம்பரேச்சர். சார் இந்த இடத்துல இன்னொரு ஃபார்முலா இருக்குது. நம்ம இந்த 273 கெல்வின் எப்படி அப்ளை பண்ணுறோன்னு. சார் இப்போ ஒரு பர்டிகுலர் டைமில் வால்யூம் அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவல்? ஒரு பர்டிகுலர், அதாவது சரி சார் இப்போ நான் 1 டிகிரி வந்து டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணுறேன். நல்லா கவனிங்க. நான் இப்போ வந்து 1 டிகிரி செல்சியஸ் இல்லை 1 கெல்வின் டெம்பரேச்சரை நான் ரைஸ் பண்ணுறேன். சார் அப்படி ரைஸ் பண்ணுறப்ப எவ்வளவு வேல்யூம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா, சார் இனிஷியலாக ஒரு வேல்யூம் இருந்திருக்கும். அந்த வேல்யூமை நான் V0ன்னு வச்சுக்கிறேன். சார் அதில் என்ன பண்ணணும்னா இந்த ஃபார்முலா 1 + T டிவைடட் பை 273. 1 + T டிவைடட் பை 273. சார் இதுதான் சார் கான்செப்ட். ஆக்சுவலாக இந்த 273 நம்ம எப்படி செல்சியஸை கெல்வின் மாற்றுறதுனா அந்த 273ங்கிற ஃபேக்டர் எதில் வந்துச்சுன்னா இதில் தான். ஸோ இப்போ இந்த வால்யூம் சேஞ்சஸ் அப்படிங்கிறது என்னென்னா இதுதான் சேஞ்சஸ். ஸோ VTங்கிறது ஃபைனல் வேல்யூம், இது வந்து ஃபைனல் வேல்யூம். V0ங்கிறது இனிஷியல் வேல்யூம். ஸோ இப்போ அந்த இனிஷியல் வேல்யூமில் இந்த 1 + T பை 273 இந்த ஃபேக்டரை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா, மல்டிபிள் பண்ணிங்கன்னா, ஸோ அவ்வளோ வேல்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறேன். இது ஒரு ஃபார்முலாவே எடுத்துக்கங்க. இப்போ சார் இதில் கிராஃப், ஹலோ